Hi students and my family. இந்த வீடியோவில் என்னுடைய நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். என்னுடைய முக்கியமான டீச்சர்ஸோட நேம் டாக்டர் ஜெயசங்கர் சார். எனக்கு பிஹெச்டியோட கைடாக இருந்தாங்க. நான் இப்போ வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா 2011 ஜாயின் பண்ணேன். சார் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2011 டு டில் ஓவர் த பிஹெச்டி முடிகிற வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னா என்னோடய டாக்டர் ஜெயசங்கர் சார். நான் ஜாயின் பண்ணுற டைமில் தான் சார் வந்து கரெக்டாக வந்து பிரின்ஸிபலாகவும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே பிஸியான டைம். பட் இருந்தாலும் கூட எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ரீதியாகவும் ரிசர்ச் ரிலேட்டடாகவும் எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னா என்னோடய ஜெயசங்கர் சார். எப்படி வந்து ஒரு தீசிஸ் எழுதணும், எப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், என்னெல்லாம் சோர்ஸை பயன்படுத்தணும், இது எல்லாமே எனக்கு தெளிவாக கன்வே பண்ணது யார் அப்படின்னா ஜெயசங்கர் சார். இன்றைக்கி வந்து சார் வந்து ஈரோடு நாடார்மேடுன்னு ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சார் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் கூட என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாருக்கு வர அமௌண்ட்டு கூட என்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த பிகினிங்கில் எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட நபர்லாம் நம்ம பார்க்குறது ரொம்பவே ரேர். பட் எனக்கு சார் கிடச்சாங்க. சார் எனக்கு பண்ண மேஜர் டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு 4 மந்த், அதாவது நான் வந்து என்னோடய டாக்டரேட்டை முடிக்கிற நிலைமையில் நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா செல்லம்மாள் ஸ்கூல் திருச்சியில் வந்து டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 10th ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பிகினிங்கில். அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் வந்தது. நீங்கள் வந்து வித் 6 மந்த்தில் வந்து நீங்கள் டாக்டரேட் முடிக்கணும், அப்படி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைடாக மாறின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சர்க்குலர் வந்தது. அப்போ வந்து சார்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணேன். சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வேறு சோர்ஸே கிடையாது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கண்ணன், நீ வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்தால் தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ பிகினிங் 10th ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. போகலாமா வேண்டாமான்னு தயக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு 2 மந்த்ஸ் கழித்து போனோம் அப்படின்னா குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும், நீ இப்போவே போகிறது கரெக்டுன்னு சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய திங்ஸு, என்னோடய ரிசர்ச் மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா என்னோடய சார் வீட்டுக்கு போயிட்டேன். நான் எத்தனை மந்த்து வந்து என்னோடய சார் வீட்டில் ஸ்டே பண்ணேன் அப்படின்னா 4 மந்த்து நாங்கள் ஸ்டே பண்ணேன். நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த டீச்சராவது ஒரு 4 மந்த்து வீட்டை ஸ்டே பண்ண வைப்பாங்க அப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க். பட் என்னோடய கைடு வந்து தங்க வச்சாங்க, 4 மந்த்து ஸ்டே பண்ண வச்சாங்க, அக்காமடேஷன் கொடுத்தாங்க, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு தேவையான எல்லாமே வந்து யாரோட ஓன் எக்ஸ்பென்சிவில் பண்ணாங்கன்னா என்னோடய சாரோட எக்ஸ்பென்சிவில் பண்ணாங்க. எனக்கு அந்த 4 மந்த்து வந்து என் கூடவே இருந்து நைட்டு பகலாக இருந்து எனக்கு தீசிஸ் முடிக்க உதவியாக இருந்தது யார் அப்படின்னா என்னுடைய டாக்டர் ஜெயசங்கர் சார். கூடவே இருந்தாங்க. நான் எந்திரிக்க முன்னாடி காலையில் சார் எந்திரிச்சிருவாங்க. நைட்டில் 1:30 வரைக்கும் இருந்து தீசிஸ் வந்து முடிக்க உதவியாக இருந்தது யார் அப்படின்னா என்னோடய சார். இந்த டைமில் வந்து யாருன்னா என்னுடைய சாரோட மிஸ்ஸஸ் மேமையும் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த 4 மந்த்ஸ் நான் அங்கே தான் சாப்பிட்டேன். சாப்பாடு வைக்கும்போது கூட அது வந்து ஒரு சாப்பாடு அந்த ஒரு ஃபுல்லாகவே, அதாவது என்னென்னா ஒரு மனசார வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கேர் பண்ணிட்டாங்க, ஃபுல்ல மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்து அந்த தீசிஸ் முடிக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் என் கையில் கிடையாது. கிட்டத்தட்ட 70,000 70,000 செலவு பண்ணி என்னோடய தீசிஸ் முடிக்க உதவி பண்ணது யார் அப்படின்னா என்னோட ஜெயசங்கர் சார். அது மட்டும் இல்லை என்னோடய டாக்டர் வந்து 0% பிளாக் ஜெடிசம் வரதுக்கு உதவியாக இருந்தது யாருன்னா என்னுடைய ஜெயசங்கர் சார். உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து யார் ஒரு 4 மந்த்து வந்து ஃப்ரீயாக தங்க வைப்பாங்க, யார் 4 மந்த்து ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, யார் வந்து நமக்கு தேவையான நீட்ஸு அமௌண்ட்லாம் கொடுப்பாங்கன்னா யாருமே கிடையாது. ஸோ இந்த சார் எனக்கு கிடைச்சதுனால தான் பிஹெச்டி டாக்டரேட் ஒரு பட்டம் வாங்குறதுக்கு உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லை வைவாக்கு தேவையான எல்லா விதமான பொறுப்பையும் எடுத்து பண்ணது யாருன்னா என்னோடய ஜெயசங்கர் சார். அவங்க சாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஹோல் ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஆஃப் உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய சார்கிட்ட தான். சார் அடிக்கடி சொல்லுவாங்க, கண்ணன் ஒன்று பின்னாலும் பணம் தான், கவனமாக செலவு பண்ணணும், திருத்தமாக செலவு பண்ணணும், தேவையில்லாமல் அன்னெசரி செலவு பண்ணக்கூடாதுன்னு நிறைய விதமான மாரல் ஐடியா எனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்னா என்னுடைய ஜெயசங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட சார்பாகவும் என்னோடய ஃபேமிலி சார்பாகவும் உங்களோட தேங்க்ஸில் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒருவேளை நீங்கள் அந்த டைம் நீங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டும் இல்லைன்னா டாக்டரேட் முடிச்சிருப்பேன்னு தெரில. ஸோ நான் டாக்டர் முடிச்சதுக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்டிவ் யாருன்னா நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.